வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கேரளா சீரிஸ் எபிசோட் 3. ஸோ ஃப்ரெண்டோட மேரேஜை முடிச்சுட்டு நல்ல ஒரு சத்யா சாப்பிட்டு அப்படியே ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு. ஸோ இங்கேருந்து வந்து திரிஷூருக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க கேலிக்கட்டில் வந்து அல்வா ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கிற இந்த சங்கரன் பேக்கரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது போலவே இந்த இடத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா செம்ம டைமில் செம்ம பிஸியாக இருந்துச்சு கடை. அண்ட் ட்ரெயினுக்குமே பார்த்தீங்கன்னா நெக் டு நெக் ஆகிடுச்சு டைமிங். ஸோ டக்குன்னு ஒரு அல்வா பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அல்வா வாங்கிட்டு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன் டைமிங்கு. யோசிச்சு பார்த்தா இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணுறது. உள்ளே போனோன்னே ரொம்பவே ப்ரீமியமாக இருந்துச்சுங்க ஃபீலிங்கு. சீட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கால் வைக்க ஃபுட் பெடல்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் ட்ரெயின் எந்த டைரக்ஷன் எந்த டெஸ்டினேஷனுக்கு போயிட்டுருக்கு, நெக்ஸ்ட் ஸ்டாப் என்னன்றதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. என்னங்க நம்ம மைண்ட் எங்கே போகுன்றது நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். பார்த்தீங்கன்னா செம்ம சர்ப்ரைஸுங்க, செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. நம்ம ஊர் ட்ரெயினாடா அது அப்படின்ற மாதிரி தான் ஃபீலிங் இருந்துச்சு. நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ப்ரொடக்டிவிட்டிக்கு எசென்ஷியலாக தேவைப்படுற சார்ஜிங் சாக்கெட்ஸ் அண்ட் ரீடிங் லைட்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் நோண்டிட்டு இருக்கும்போது தான் தம்பி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவினிங் டீ டைமில். ஸோ ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸ்நாக்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. காஃபி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் தாங்க. அப்படியே இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்நாக்ஸை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே என்னோட டெஸ்டினேஷனும் வந்துருச்சு. அப்படியே திரிஷூர் ரீச் ஆகிட்டோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து அப்படியே ரோட்வேஸில் குருவாயூர் டெம்பிளுக்கு தான் போகிறேங்க. ஏர்லி மார்னிங் தர்ஷன் புக் பண்ணியிருந்தேன். ஸோ